Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. ஜோதிதான் பின்னாளிலே சிறுத்தொண்ட நாயனாராக மாறி இறைவன் கேட்டார் என்பதற்காக பிள்ளைக்கரியை கொடுத்து சிவத்தொண்டராக மாறினார். இப்படி இந்த காஞ்சிபுரத்துக்கு அவ்வளவு வசீகரமான கதைகள் எவ்வளவு இருக்கு. யுவான் சுவாங் காலடி வைத்த மண் இந்த காஞ்சி மாநகரத்தினுடைய மண். இன்னைக்கு எவ்வளோ ஊர்ல இருந்து எவ்வளவோ அறிஞர்கள்லாம் வராங்க. ஆனா முதலாக இந்தியாவை தேடி வந்த மாபெரும் அறிஞரான யுவான் சுவாங் காஞ்சி மாநகருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இங்கே வந்து இங்கே இருக்கிற கல்விச்சாலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு போயிருக்கிறார் என்றால் இந்த காஞ்சிபுரத்தினுடைய சிறப்புக்கு அதைவிட வேறு என்ன மதிப்புரையை நான் கொடுத்து விட முடியும்? ஏன் நட்பு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை? ஏன் தேவை? நட்பு என்பது 10 விரல்கள் 10 கைகள் ஒரே தட்டில் பசியாறுகிற அற்புதம் தான் நட்பு. அப்படிதான் உங்களுடைய இளமை பருவம் ஞாபகம் இருக்கா? ஏன்னா நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, அவங்களுக்கு நல்லா புரி நான் சொல்றது. கொஞ்சம் வயசானவங்க இருக்கீங்க, ஆனாலும் எல்லாரும் இளமையாக காட்சி தருகிறீர்கள் காஞ்சிபுரத்து. அந்த காலேஜில் படிக்கிறப்போ, ஸ்கூல்ல படிக்கிறப்போ, ஹாஸ்டல்ல படிக்கிறப்போ நமக்குள்ள வித்தியாசங்களே இருந்ததில்லை, அப்படித்தானே? ஒரு நண்பனை நமக்கு பிடித்தது என்றால் அவன் என்ன மதம், அவன் என்ன சாதி, அவன் பணக்காரனா, அவன் ஏழையா, நீங்களாம் அந்த இதுவா, நீங்களா, இப்படிலாம் நம்ம கேட்டிருக்கோமா? ஒரு சாப்பாடு என்று வந்தால் 10 கைகள் அந்த தட்டிலிருந்து எடுத்து உண்டு வாழ்ந்த காலம்தான் நம்முடைய கல்லூரி காலமாக இருந்திருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த நட்பு நமக்கு கொடுத்த மகிழ்ச்சி. நண்பன் நமக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிப்பான். அதை பார்த்துருக்கீங்களா நீங்க? நண்பன் நமக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிப்பான். பட்டிமன்றத்தில் என்னோடு எப்போதும் எதிரணியிலே பேசுகிறாரே பட்டிமன்றம் ராஜா, அவர் நல்லவேளை அவர் இன்னைக்கு வரல. அவர் ரொம்ப சுவாரஸ்யமா அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை சொல்லுவார். அவர் ரொம்ப எளிமையான குடும்பத்திலிருந்து, ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்து இன்றைக்கு பட்டிமன்றங்களை கோலோச்சுகிற ஒரு இடத்துக்கு தன்னுடைய முயற்சியாலும் உழைப்பாலும் தன்னுடைய நகைச்சுவை உணர்வாலும் வந்தவர். ஆனால் ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை தான். அவருக்கு திருமணத்துக்கு நாள்லாம் குறிச்சிருக்காங்க. அப்போ இப்பெல்லாம் திருமணம்னா என்னென்ன பண்ணுறாங்க? ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் உங்கள் ஊரில் வந்துருச்சா வரலையா? நீங்கள் வந்துருச்சா? ஒரு தம்பி வந்துருச்சுன்றார், அவரே எடுத்துருப்பார் அநேகமாக. கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுத்தால் பரவாயில்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அட மக்கா, நீ ஃபோட்டோ எடு, எதுக்கு ட்ரெயின் முன்னாடி போய் எடுக்கிற? அதில் ஒருத்தர், அந்த அம்மா கொஞ்சம் பருமனாக இருக்குங்க, ஒன்றும் தவறு இல்லை, நான் பாடி ஷேமிங்லாம் பண்ணல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அந்த அம்மா கொஞ்சம் அப்படி இருக்கு. இந்த ஃபோட்டோகிராஃபர் சும்மா இல்லாமல் தம்பி அவங்கள தூக்குங்கங்குச்சு. எதுக்கு? ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு. அவர் சொன்ன உடனே வீரம் அவருக்கு தூக்கினார். 2 பேர் இதில் நிற்கிறாங்க, போட்டில் நிற்கிறாங்க. இந்த அம்மாவை தூக்கினோடனே போட்டு கவுந்து பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள விழுந்து, இவங்க விழுந்த வேகத்தில் கேமராக்காரரையும் பிடிச்சி இழுத்து, அப்புறம் அந்த திருமணம் நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த திருமணத்துக்கு முந்தின நாள் டான்ஸ் வேற வைக்கிறாங்க. இப்போங்க ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் டான்ஸ் ஆடு, எல்லா பாட்டியும் டான்ஸ் ஆடுது, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா ஆடலாம், தப்பு ஒன்றும் இல்லையே, நடனன்றது எல்லாருக்கும். ஆனால் ஒரு திருமணமே நின்று போச்சு. ஏன்னா அந்த கல்யாண பொண்ணு அந்த அந்த திருமணம் செய்து கொள்ள போகிற இளைஞருக்கு அவ்வளோ டான்ஸ் ஆட வரலைங்க. அது இயல்பு தானங்க, ஒருத்தருக்கு வரும் ஒருத்தருக்கு வராது. அந்த இளைஞருக்கு வரல, அந்த பொண்ணு நல்லா ஆடுது. அது பொறுத்து பார்த்துட்டு இந்த ஆள் சரியாக ஆடலைன்னு வேற ஒரு நண்பரோடு நடனம், இவர் கல்யாணத்தை நிறுத்திட்டார். அதுக்கு பிறகு இப்போ திருமணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இவர் சாரோட வீட்டு திருமணத்தில் என்னன்னாக்க, அப்பெல்லாம் கார்லாம் கிடையாது, ரொம்ப ரேராக தான் யாராவது கார் வச்சுருப்பாங்க. அந்த தெருவில் கார் போனாலே 7-8 பிள்ளைங்க பின்னாடியே ஓடு. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இங்கே இப்போ இருக்கிற பசங்கள்ட்டலாம் சொன்னால் நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க. ஒரு கார் போனால் நீ பின்னாடி ஓடி இருக்க, நீ உன் ரேஞ்ச் அவ்வளவுதானா? காரை விடுங்க, இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு அவர் சைக்கிள் எடுப்போம், ஞாபகம் இருக்கா? என்னங்க நீங்களாம் சொந்தமாகவே சைக்கிள் வாங்கி கற்றுக்கிட்டீங்களா? நாங்கள்லாம் அவர் சைக்கிள் வாங்கிதான். அது 1 ஹவருங்க. 1 ஹவரில் எவ்வளோ பேர் இப்போ சைக்கிள் கற்றுப்போன்னு நினைக்கிறீங்க? 12 டிக்கெட்டு கற்றுக்கணும். அதில் சொல்லித்தரத்துக்கு அந்த ஒரு 2 அண்ணாவோ 2 அக்காவோ இருப்பாங்க.
அவங்க தள்ளுவாங்க. நம்ம 5 நிமிஷம் தான் ஒருத்தருக்கு டைம். இறங்க இறங்க அடுத்த ஏறணும். ஏன்னா எல்லாரும் ஜாயிண்டா பணம் போட்டு அவர் சைக்கிள் எடுத்திருப்போம். அதில் இப்போ என்னோட டேர்ன் இருக்கு, இனிமே வரலன்னு வச்சுக்க. என் டேர்ன் இன்னும் வரல. இப்போ வெற்றி செல்வி என் ஃப்ரெண்டு வெற்றி செல்வியோட டேர்ன் வந்துருச்சு. உடனே வெற்றி செல்வி உட்காந்து வச்சு அந்த 2 அக்கா தள்ளும். அப்போ நான் என்ன செய்யணும்? நியாயம் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நான் நிற்கணும் தானே, ஏன்னா என் டேர்ன் இல்லை. எல்லாரும் தலை தெறிக்க பின்னாடியே ஓடுவோம். ஞாபகம் இருக்க? நம்ம டேர்ன் இல்லையோ தலை தெறிக்க பின்னாடியே ஓடுவோம். அந்த 1 hour ஓடின ஒரே தலைமுறை நம்முடைய கடைசி தலைமுறை மாத்திரம்தான். சைக்கிளுக்கு பின்னாடியே ஓடின ஆட்கள் நாம காருக்கு பின்னாடி ஓடுறதுல ஒரு அதிசயமும் கிடையாது. இப்ப திருமணத்துக்கு இவர் கார்ல ரொம்ப கிடையாது. இவருடைய நண்பர் ஒருத்தர் வசதியானவர், அவர் பேர் அண்ணாமலை. அவர் சொந்தமா கார் வச்சிருந்தார். அவர் சொல்லியிருக்காரு, மாப்பிள்ள நீ கவலைப்படாதடா, நான் கல்யாணத்துக்கு காரை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி காரை கொண்டுட்டார். ஒரு அம்பாசிடர் கார்ல எவ்வளவு பேர் ஏறி இருப்போம்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கெல்லாம் அங்க ஒரு கார்ல 4 பேர் தாங்க போக முடியுது. சீட் பெல்ட் போலன்னு சில கார் நகர மாட்டேங்குது. 4 பேர், அதிகமா போனா 5 பேர். அன்னைக்கு ஒரு அம்பாசிடர் கார்ல இருந்து ஒரு 24 பேர் இறங்கின கதையெல்லாம் நம்ம ஊர்ல உண்டு. எப்படித்தான் ஏறினாங்கன்னு தெரியாது. டிக்கில இருந்து 3 பார்ட்டி இறங்கி வரும். ஏகப்பட்ட பேர் கார்ல ஏறி, மாப்பிள்ளைக்கு மட்டும் முதல் சீட். ஏன்னா அவர் அன்னைக்கு மாப்பிள்ளை இல்லை, அதனால அவருக்கு மட்டும் அலுங்காம கார்ல இருந்து இறங்கின உடனே அது கார்ல இருந்து இறங்கின சந்தோஷத்துல எல்லாம் மண்டபத்துக்குள்ள போயிருச்சு. உடனே இவர் கார் ஓட்டி என்ன செஞ்சிருக்காரு, அவர் காரை நிறுத்திச்சு. அவர் தான் செல்ஃப் டிரைவ். அப்போ அவர் கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு மாலை பின்னாடி டிக்கில இருக்கு, யாருமே எடுக்கல. எல்லாரும் உள்ள போன உடனே இவருடைய அப்பா, ராஜா சாருடைய அப்பா, மாலை எங்கடா, மாலை எங்க, மாலை எங்க, இப்படிதான் ஒருத்தர் கேட்டுப்போம்ல. நாம போய் நம்ம மறந்துட்டோம்னு நம்ம என்ன செய்ய, ஒன்றை தானே கொடுத்தேன், அவருடைய நான் ஒன்றை தானே கொடுத்தேன், இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க, காருடைய பின் அந்த டிக்கியில மாலை இருக்கு. உடனே சார், ராஜா சாருடைய அப்பா, யாருடா அந்த டிரைவர், அவனை கூப்பிடு. அறிவு இருக்கு அவனுக்கு, மாலையை கூட எடுக்காம, அவர் தான் கார் ஓனரு. இவங்க அப்பா என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோ வாடகைக்கு கார் பிடிச்சு அவர் கார் ஓட்டி நினைச்சு, எல்லாரும் இறங்கின, நீ மாப்பிள்ளை மாதிரி இறங்கி வந்துடுவா, போய் எடுத்துட்டு வா மாலை. உடனே ராஜா சாருக்கு திக்கு இந்த ஐயோ இருக்கிறதே ஒரு கார், அவனு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த நேரத்தில் அந்த நண்பர் தான் அந்த கார் ஓனர் என்பதையோ அல்லது அந்த ஊரிலே கார் வைத்திருக்கிற 1-2 ஆட்களில் அவர் ஒருவர் என்பதையோ வெளிக்காட்டி இருந்தால் யாருக்கு அந்த இடத்துல கஷ்டமா இருக்கும்? மாப்பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அந்த நேரத்தில் தன்னை ஒரு கார் ஓட்டியாகவே காண்பித்து கொண்டு, ஐயா நான் இதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் இறங்கி போனார் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார். நண்பன் ஒருவன் தான் நமக்காக அவமானங்களை தாங்கக்கூடிய, நாம் நம்பக்கூடிய ஒரே ஒரு பர்சன்னா அது நண்பன். இப்ப நம்மில் சில பேருக்கு நண்பர்களோடு பிரச்சனை வருங்க. நான் இப்ப இதை சொல்லிட்டு இருக்கிற போது சில பேருடைய மனசுக்குள்ள ஓடும், அப்படிதான் இருந்தோம் ஒரு காலம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த காலம் திரும்பி வராது அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்வதற்காகத்தான் நீங்க வந்திருக்கிறேன். நட்புக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. நட்புக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. நேரமே கொடுக்க முடியாத வாழ்க்கையை தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நட்பு என்பது அன்றாடம் பேசிக்கொண்டிருக்கிற நட்பு பள்ளி பருவத்தில் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்ப ஸ்கூல்ல எல்லாம் நாளாங்க கிளாஸ்ல பக்கத்துல இருக்கிற பிள்ளையோட பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்? ஏன்னா கடவுள் என்னை பேசுவதற்காக படைத்திருக்கிறார். அப்ப எனக்கு ஒரு பயம், மைக்கு மேடையெல்லாம் கொடுக்கல. நான் யார்கிட்ட பேசுவேன்? பக்கத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட தான் பேசுவேன். வாய் ஓயாம பக்கத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். எவ்வளவு பேசினாலும் பேசுவதற்கு ஏதோ மிச்சம் இருக்கிற பருவம் தான் பள்ளிக்கூட நட்பு. கிளாஸ்ல எல்லாம் பேசும். அதில் சில டீச்சர்ஸ் எழுப்பி விடும், ஏந்திரி எந்திரி எந்திரி. உடனே இந்த பிள்ளை என்ன செய்யும்? இங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். மிஸ் ஏந்து கெட்டப் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? முன்னாடி இருக்கிற பிள்ளையோட தலையோடு சேர்த்து நம்ம தலையை வச்சுக்கிட்டு, உடனே சில மிஸ் அப்பவும் விடாது, எந்திரி ஒன்னத்தான் எந்திரி. உடனே மிஸ் நான் மட்டும் பேசல மிஸ், இவனும் பேசினா மிஸ். ஒரு நல்ல எண்ணம், 2 பேர் எந்திரிச்சு நில்லுங்கடா, 2 பெஞ்ச் மேல ஏறி அப்பவும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பள்ளி முடிஞ்சு கேட்டை பிடிச்சிக்கிட்டே அது பெண்கள் தான் நிறைய செய்வாங்க.
தோழியோடு போய் அந்த பிள்ளையோட வீடு வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த வீட்டு கேட்டை பிடிச்சிக்கிட்டே நின்று ஃப்ரெண்டோட 1/2 மணி நேரம் பேசுவாங்க. இந்த கால பிள்ளைகள் என்ன செய்யணும், இவ்வளவு செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் பேகை கீழே வச்சுட்டு ஃபோனை எடுத்து திரும்ப அதே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணும். எவ்வளவு பேசிய பிறகும் பேசுவதற்கு ஏதோ மிச்சம் இருப்பதாக உணர்கிற பருவம்தான் பள்ளிக்கூட அல்லது கல்லூரி நட்பு. ஆனால் கல்லூரி முடிஞ்சாச்சு, வேலைக்கு வந்தாச்சு, வேலையினுடைய அந்த அலைக்கழிப்புகள் இல்லை குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக ஓடு 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 ஓடுன்னு ஓட வேண்டி இருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்க்கை நம்ம செய்கிற போது சில சமயம் நட்புகளை இழந்துடுறோமோ, நம்ம நட்பை இழந்து விடுகின்றோமோ. நட்பை இழப்பது என்பது ஒரு நண்பனின் மரணத்தை விட நட்பின் மரணம் கொடூரமானது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஒரு நண்பனின் மரணத்தை கூட நாம் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நட்பினுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப அதற்கான நேரத்தை கொடுக்க வேண்டும். நட்பு என்பதை இது மட்டும் எனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்றவங்களுக்காக இதை நான் சொல்றேன். என்னோட கல்லூரியில படித்த ஒரு மாணவர், ஒரு நண்பர், அவர் இன்ஜினியரிங் காலேஜில் என்னோட படித்தவர், ஜெய் அவரோட பேர். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி, அது கொரோனாக்கு முன்னாடி, ஜெய் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தார். பாரதி, ஐ எம் ரைட்டிங் திஸ் இமெயில் ஃப்ரம் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அவர் அமெரிக்காவில் இருக்கார், அவர் அங்கே தான் வேலை செய்கிறார். இங்கே வந்தது எனக்கு தெரியாது, வந்துட்டு போகிறப்போ எனக்கு இமெயில் அனுப்புகிறார். நான் விமான நிலையத்திலிருந்து உனக்கு இந்த இமெயிலை அனுப்புகிறேன், உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அம்மாவை கொண்டு போய் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் நான் சேர்த்துட்டு இப்போ தான் அமெரிக்காவுக்கு நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இமெயிலில். எனக்கு தெரியும் அவங்க குடும்பத்தை பற்றி. இவருடைய அக்கா, இவர் அமெரிக்காவில் இருக்காரு, இவர் அக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அப்பா அம்மா 2 பேரும் சென்னையில் இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தாங்க. ஒரு நாள் அப்பாவினுடைய காலம் முடிந்து விட்டது. இந்த அம்மாவை தனியாக விட முடியல, அந்த அம்மாவுக்கு தனியாக இருந்து பழக்கம் இல்லை. அப்போ யார் கூட்டிகிட்டு போகிறதுன்ற பிரச்சனையில் கடைசியில் முடிவெடுத்து முதியோர்கள் இல்லத்தில் அந்த அம்மாவை சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு தான் இவர் எனக்கு இந்த இமெயில் அனுப்புகிறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா பாரதி, நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்போ நானும் எங்கள் அக்காவும் பயங்கரமாக சண்டை போடுவோம். எதுக்குன்னா அம்மா பக்கத்தில் யார் படுத்துக்கிறதுன்னு சண்டை போடும். அந்த மாதிரி சண்டை வரும்ல நமக்கு. எங்கள் அம்மா பக்கத்தில் நான் தான் படுத்துப்பேன், அடித்தடி நடக்கும்ல. நானும் எங்கள் அக்காவும் சண்டை போடுவோம், அம்மா பக்கத்தில் யார் படுப்பதுன்னு. இப்போவும் நானும் எங்கள் அக்காவும் சண்டை போடுறோம், அம்மாவை யார் வைத்துக் கொள்வதுன்னு நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஏன் நீ வச்சுக்க முடியாதா? அமெரிக்காவில் உன்னோட வீட்டுக்காரம்மா வேலைக்கு போகல, அங்கே வச்சுக்க. சேர்க்க மாட்டா, புரிஞ்சுக்கோ. நீ அக்கா நீ வச்சுக்கோ, அக்கா நீ ஆஸ்திரேலியாவில் தானே இருக்கா, நான் எப்படி வச்சுக்கிறது? எங்கள் மாமியாரே ஏற்கனவே உட்காந்துருக்கு, அதையே எப்படி கலப்புறதுன்னு தெரியல. நான் அம்மாவையும் சேர்த்து இப்படி பயங்கரமாக போருக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு இந்த இமெயிலை எழுதுறாரு. இமெயிலை எழுதும்போதே அவர் சொல்றாரு, அவர் ஒரு டாக்ஸி பிடிச்சு ஏர்போர்ட்டுக்கு வந்தாராம். அப்படிதானே செய்வாங்க, ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தாராம். அப்போ அந்த டாக்ஸி ஓட்டுற ஆள் ஒரு படு சந்தோஷமாக ஓட்டிட்டு வந்திருக்காரு. இவருக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம். இவர் அந்த டாக்ஸி டிரைவரை கேட்டிருக்காரு, ப்ரோ, அப்படி தானே சொல்கிறாங்க இப்போ எல்லாரும், ப்ரோ. என்னங்க ப்ரோவே தெரியாமல் இருக்கீங்க? ப்ரோ, இவர் யார்? என் ஃப்ரெண்டு, அவர் டாக்ஸி டிரைவருக்கு, ப்ரோ உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த டாக்ஸி, ஏன் என் அம்மா எங்கள் வீட்டில் தான் இருக்கு, எல்லா டிவி சீரியலையும் பார்த்துக்கிட்டு கம்முன்னு வீட்டில் உட்காந்துருக்குன்னு. அப்போ ஜெய் எனக்கு எழுதுறாரு, என்னுடைய இடத்தை அந்த டாக்ஸி டிரைவரின் இடத்தோடு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் உண்மையிலேயே விரும்பினேன் என்று எழுதுகிறார். அப்புறம் எல்லாம் எழுதிட்டு வேற வழி இல்லை பாரதி, நான் என்ன செய்வேன், விட்டுட்டேன் அம்மாவை. நீ அந்த சைடு ஏதாவது போனேன்னா உனக்கு டைம் இருந்தா எங்கள் அம்மாவை போய் நீ கொஞ்சம் பாருன்னு சொன்னார். அவர் எழுதியே ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம அப்பா அம்மாவை பார்க்கவே நமக்கு பல நேரம் டைம் இல்லை. ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவை அந்த வழியாக போனப்போ ஒரு நாள் டக்குன்னு ஞாபகம் வந்து, ஐயோ இங்கே தானே இருக்காங்கன்னு நான் போனேன். எனக்கு ஆனால் கொஞ்சம் பயம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவரோட அம்மா ரொம்ப இமோஷனல் டைப்பு, சும்மாவே அழுதுரும். இப்போ இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே என் பசங்கன்னு ரொம்ப அழுதா நான் என்னங்க செய்வேன்? நம்மால மாற்றக்கூடிய சூழலே இல்லை இல்லையா? என்ன செய்வதுன்னு எனக்கு கொஞ்சம்
ஒரு தயக்கம், போலாமா வேணாமா போலாமா வேணாமா, சரி போயிடலான்னு போயிட்டு அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு பார்த்தா நான் நினைச்ச அளவு அவங்க வருத்தமா இல்லை, ஓரளவு நல்லா தான் இருந்தாங்க. நான் நினைச்ச கூனி குறுகி போய் இழைச்சி போய் ரொம்ப முடியாம அழுதுகிட்டு நல்லா தான் இருந்தாங்க. நான் போய் அம்மா எப்படிம்மா இருக்கீங்க, நல்லா இருக்கேன், நீ இரு, நீ வந்தா காட்டணும் என் ஃப்ரெண்டுக்குன்னு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வச்சிருக்கேன், என் பையனோட தான் படித்தா பாரதி, என்னைக்கா வருவான்னு சொல்லியிருக்கேன், இரு போயிடாத, என் ஃப்ரெண்டை கூட்டிடு. ஃப்ரெண்டை பார்த்தா அது அதை விட பாட்டி, அந்த பாட்டி அங்கேருந்து வருது, 2 பாட்டி என்கிட்ட சொல்லுது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வெண்டைக்காய் செடி போட்டிருக்கோம், அதை பார்க்கவான்னு கூட்டிகிட்டு போகிறது. எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சுங்க. உறவுகள் கைவிட்ட பிறகு கூட புதியதாக நட்பு கிடைக்கும் என்றால் நட்பை விட பெரியது இந்த உலகத்தில் எது இருக்கிறது? உறவுகள் கூட கைவிடலாம், அந்த நேரத்தில் கூட புதிதாக ஒரு நட்பை. ஆனா நான் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்றேன், நான் சொல்லுகிற நட்பு நீங்கள் முகத்தோடு முகம் பார்த்து உட்கார்ந்து பேசி பழகி எடுத்துக்கொள்கிற நட்பு. இந்த முகநூல் நட்பை நான் சொல்லவே இல்லை. இப்ப உங்களுக்கு எல்லாம் எவ்வளவுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க? முன் வரிசையில் இல்லை, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க உங்களுக்கு? 10 ஃப்ரெண்டு, 20, சில பேர் 40, ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். எனக்கு 30 ஃப்ரெண்ட் இருக்கா. இளைஞர்கள்ட்ட கேட்டு பாருங்க, உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு? ஒன்லி 30? உனக்கு 30 ஃப்ரெண்டு தானே? எனக்கு 300 ஃப்ரெண்டு. இன்னொரு பையன் சொல்ல, ஐயா அவனுக்கு 300 ஃப்ரெண்டு தான், எனக்கு 1200 ஃப்ரெண்ட். எப்படிடா வாழ்க்கையில் 1200 பேரை தேடி பிடிச்சி ஃப்ரெண்ட்? 1200 பேர்ல ஒருத்தரை கூட அவன் இது மட்டும் பார்த்ததில்லை, எல்லாம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. இவன் ஒரு பதிவு போட்டா உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர், உடனே ஒரு எமோஜி போட்டுருவாங்க, ஒரு ஹார்ட், ஒரு பூ, எல்லாம் டீலிங். நம்பிராதீங்க, நீ பதிவு போட்டா நான் லைக் போடுவேன், நான் பதிவு போட்டா நீ லைக் போடணும், எல்லாம் டீல் தான். இதெல்லாம் ஒரு ஜாலிக்கு தவிர இதெல்லாம் நட்பு கிடையாது. இதெல்லாம் இடுக்கண் களைகிற நட்பே கிடையாது. இது ஒரு கம்பேனியன், அவ்வளவுதான். நட்பு என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்கள் போய் போய் பேசாவிட்டாலும் கூட உங்கள் மனது என்ன நினைக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஒரு தோழியின் அல்லது ஒரு தோழனுடைய இதயமாக இருக்க முடியும். நீங்க தினம் பேச முடியாது, பெண்களுக்கு டைமே கிடையாது. சின்ன சின்ன பிள்ளைய வச்சிருக்காங்க வீட்டுல, ஆண்களுக்கு அதே மாதிரி தான் ஓடிட்டே இருக்கும். எங்க டைம் இருக்கு நமக்கு? 10 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட என் ஃப்ரெண்டு எப்படி நினைப்பான்னு உங்களுடைய இதயம் சொல்லும் என்றால் அதுதான் உண்மையான நட்பு. தமிழ் இலக்கியம் இப்படிப்பட்ட ஒரு நட்பை, கால காலங்களுக்கு வாழுகிற ஒரு நட்பை நமக்கு சொல்லி இருக்கிறது. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரனுடைய நட்பை தமிழ் இலக்கியம் நமக்கு சொல்லுகிறது. கோப்பெருஞ்சோழன் இருப்பது சோழ நாட்டு, அப்படித்தானே இருக்க முடியும். பிசிராந்தையார் வாழ்வது பாண்டிய நாட்டு. இப்ப மாதிரியா நம்ம வீடியோ கால் பண்றோம், ஸ்கைப் கால் பண்றோம், மெசேஜ் அனுப்புறோம், வாட்ஸ்அப், அப்படிலாம் கிடையாதுங்களே. ஒருவர் சந்தித்ததே கிடையாது. ஆனால் கோப்பெருஞ்சோழனை பற்றி பிசிராந்தையார் கேள்விப்பட்டிருக்கிறார், பிசிராந்தையாரை பற்றி கோப்பெருஞ்சோழன் கேள்விப்பட்டு, அவர் ஒரு புலவர், அந்த புலவரை மன்னன் கேள்விப்பட்டிருக்கிறார், மன்னனை பற்றி புலவர் கேள்விப்பட்டிருக்கிறார். இந்த 2 பேரினுடைய மனக்கருத்துக்களும் ஒத்ததாக இருந்ததாக உணர்ந்து ஒருவரை ஒருவர் நண்பன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னைக்காவது பார்க்கணும் சொல்றாங்களே தவிர பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் பிரச்சனை கூட இருந்திருக்கலாம், ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு போக முடியாது படி கூட இருந்திருக்கலாம். கோப்பெருஞ்சோழனுக்கு வயசாகிட்டே போகுது, பிசிராந்தையாருக்கும் வயசாகிட்டே போகுது. பிசிராந்தையாரை பத்தி ஒருத்தர் கேட்டாரா, அது எப்படி உங்களுக்கு வயசாகிட்டே போகுது, ஒரு முடி கூட நரைக்கல? நான் உபயோகிப்போது எப்போதும் காட்ரேஜ் ஹேர் டைன்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஏன் முடி நரைக்கலைன்னா என் மனைவி நல்ல மனைவி, மக்கள் நல்ல மக்கள், என் பணியாட்கள் எல்லாம் நல்ல பணியாட்கள், என் மன்னன் நல்ல மன்னன், நாடு நல்ல நாடு, அப்படிலாம் இருந்தா முடி நரைக்காதான். இப்ப நமக்கெல்லாம் முடி நரைக்கிறதுக்கு என்ன காரணம்னு அவங்கவுங்க யோசிச்சுக்கோங்க. பிசிராந்தையாருக்கும் வயதாகிறது, கோப்பெருஞ்சோழனுக்கும் வயதாகிறது. கோப்பெருஞ்சோழனுக்கு வயதான பிறகு அவனுடைய மைந்தர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்னைக்காவது அப்பா அவருக்கு வயதாகிவிட்டது, எங்களை கூப்பிட்டு நீ இனிமேல் மன்னனாயிருன்னு சொல்லுவான்னு பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு பிள்ளைகள் எல்லாம் தகப்பனுக்கு எதிராக கலகம் செய்கிறார்கள். கோப்பெருஞ்சோழனுக்கு நெஞ்சம்
விட்டு போய் விட்டது. பிள்ளைகள் இப்படி பண்ணா அப்பா அம்மா மனசு எப்படிங்க இருக்கும்? அதுக்கு ஒரு கதை சொல்லிடலாமா?